வணக்கம், வெல்கம் டு திஸ் வீக் எடிஷன் ஆஃப் 4 ரிவ்யூஸும் நல்ல சினிமாவும். ஆஸ் யூஷுவல் நாங்க 4 ரிவ்யூஸ் சொல்லிட்டு 3 பேர் தான் இருக்கோம். அது காரணம் சொல்லி எங்களுக்கும் போச்சு, கேட்காம நீங்களும் போச்சிருக்கீங்க. ஸோ பேசிக்கலி இன்னைக்கு பேச போறது நாவினா ஷாமச்சந்திரன், கோபிநாத் ராஜேந்திரன், நவீன் தர்ஷன். இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமா தான், இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். இந்திரன் வந்தது சந்திரன் வந்தது இந்த சினிமா தான், இங்க எம்ஜிஆர் வந்தது என்டிஆர் வந்தது இந்த சினிமா தான். பேச போற படங்கள் ஒரு 5 படங்கள் வேற வேற மொழியில இருந்து. ஃபர்ஸ்ட் தமிழ்லயே வந்து 3 மொழியில வந்திருக்கு படம். 2 மொழியில வந்திருக்கு, ஒரு மொழியில வந்து ரிலீஸ் ஆகல பிகாஸ் ஆஃப் அங்க இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். சோ அது வந்து காடன், தெலுங்குல வந்து அரண்யா, ஹிந்தில வர வேண்டிய படம் ஹாத்திமேல சாத்தி. சோ காடன் பத்தி பேசுறோம். அது முடிச்சிட்டு வந்து பக்லேட் அண்ட் சைனா 2 ஹிந்தி படங்கள். மலையாளத்துல கலா அப்படின்னு ஒரு படம். அப்புறம் ஒரு படம் சொன்னோம் மெயின் படத்து மண்டபம் இங்கிலீஷ்ல வர காட்ஸில்லா வர்சஸ் காங். சோ அனிமல் ஃபிலிம்ஸ் நம்ம ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து காடன் நீங்க பாத்திருந்தீங்க, அங்க இருந்து ஆரம்பிங்க. கார்டன் அனிமல் ஃபிலிம். ஆமா, என்விரான்மெண்டல் ஃபிலிம் சொல்லிட்டு அது ஒரு மக்களுக்கு ஒரு மெசேஜ் கொண்டு போகுது இந்த படம் சொல்லிட்டு. காடு வழியா இல்ல செல்லாய்டு வழியா அவங்க கொண்டு போகணும்னு நினைச்சிருக்காங்க. பட் என்ன மெசேஜ் வந்து டெலிவர் ஆகல. என்னன்னா வந்து பேசிக்கா வந்து அவரோட ஸ்ட்ராங் ஜோன் தான். நம்மளுக்கு ஒரு கும்கி, ஒரு யானைகள், இல்லாட்டி அதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மலை பிரதேசத்தில் படம் இருக்குன்றது பிரபு சொல்மனோட அவரோட எலிமெண்ட்ல இருக்கிற ஒரு படம், ஒரு கதை களம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து டிரானா மாதிரி ஒரு பேன் இண்டியன் ஆக்டர் வரப்போ ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி தான். 3 வருஷம் டெக்னிக்கலி 2 வருஷம், லாக்டவுன்லாம் எக்ஸ்ட்ரா 1 வருஷம், 3 வருஷம் டிலேக்கு அப்புறம் படம் வருது. எதிர்பார்ப்பு தவிர்க்க முடியாது. கதை ரொம்ப பரிச்சயமா இருக்கும், நம்ம தெளிவோட போயிருந்தாலும் இவ்வளவுதானா அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. நிறைய விஷயங்கள்ல வந்து பிரபு சாலமன் ரொம்ப ஒரு கை தேர்ந்த ஒரு பண்ணக்கூடிய காரியங்கள்லாம் ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைச்சராக தான் இருந்துச்சு இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாமே வந்து எப்படி சொல்றது, கடனுக்கு வேலை பார்த்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. நம்மளுக்கு படம் பார்க்குறப்பே தெரியும் இது வந்து ரொம்ப ஒரு அன்பினிஷ்ட் ப்ராடக்டா இருக்கு, இல்லாட்டி வந்து ரொம்ப வந்து பிச்சு போட்ட ப்ராடக்ட் மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த படம் வந்து நம்மளை வந்து ஒன்று பிரமிக்க வைக்கணும், இல்லை நம்மளை வந்து சுவாரஸ்யப்படுத்தணும். இல்லை வந்து சுவாரஸ்யப்படுத்தக்கூடிய கதைக்களமான்னு கேட்டால் கிடையாது, பெருசாக ட்விஸ்ட் டர்ன்ஸ் பண்ண முடியாது. பட் பிரமிக்க வச்சிருக்கலாமே, ஏன்னா இவ்வளோ யானைகள் வந்து ஃப்ரேம்ல இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து கேமராவோட நம்மளுக்கு தெரியும். ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்ன்ற மாதிரி ஒரு ஒன்றுமே விஎஃப்எக்ஸ் இல்லாத காலத்தில் ஒரு விஷயம் ட்ரிக் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் சமாளிச்சு தான் ஒட்டுற மாதிரி தான் இருக்கு படமே. அதை தாண்டியும் வந்து இதில் வர விஷ்ணு விஷால் ட்ராக்குமே வந்து ஒரு ஆஃப்டர் தாட் மாதிரி தான் இருக்கு. சரி படம் இருக்கு, லவ் இல்லையே கேட்குறாங்க, ஒன்று வைப்போம். சரி வந்து மெசேஜ்ன்னு சொல்றாங்க, இன்னும் கொஞ்சம் சப்டெக்ஸ்ட் ஏதாவது பேசலாமா, நக்சலைட்ஸ் ஒன்று வைப்போம். சரி இவ்வளோ வச்சு படம் வந்து போது தூக்கிறோம் அப்படின்ட்டாங்க. ஏங்க நீங்க தானே படம் எடுத்தீங்க, நீங்க ஏன் தூக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா விஷ்ணு விஷால் 3 நிமிஷம் ட்ரைலர் விட்டாங்க, 1 நிமிஷம் வர சீன் படத்துலயே இல்லை, ட்ரைலர் வர 1 நிமிஷம் சீன் படத்துலயே இல்லை, ரொம்ப இன்கம்ப்ளீட் ஆக்கிருச்சு படத்தை. இது தவிர வந்து படத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம திரைமொழியில வந்து ஒரு பாடல்கள்ன்றது ரொம்ப சம்பந்தப்பட்ட ஒரு சினிமா தான் நம்புது. பாட்டு ரொம்ப முக்கியம், அதையும் சேர்த்து தான் சினிமாவை நம்ம பாக்குறோம். பிரபு சாலமனோட படங்கள்ல வந்து பாட்டு ரொம்ப ஹிட் ஆகும், ரொம்ப வந்து அவர் விஷுவலி ப்ளீசிங்காகவும் இருக்கும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நர்சரி ரைம்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ வந்து இது கிரெடிட் கொடுக்கப்பட்டது ஒரு தெலுங்கு லிரிசிஸ்ட் கொடுத்துருக்காங்க. இட் வில் பி லைக் எனக்கு தெரியல, அவர் அது வரைக்கும் தமிழ் படத்துக்கு எழுதவே இல்லை. ஸோ அவருக்கு எழுதின ஒரு டம்மி கண்டென்ட் வச்சு அப்படியே அதே போட்டாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு யூஸ்வலா தெலுங்கு எடுத்துட்டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்கல்ல, அதே போட்டாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ரொம்ப ஒரு மிஸ் மேட்ச் இருக்கு. அண்ட் போலீஸ்ன்னு காட்டுறாங்க, கோயம்புத்தூர்ல கதை நடக்குது, நீலகிரிசி நடக்குதுன்றாங்க. போலீஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நார்த் இந்தியன் டெல்லி காப் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. அண்ட் மலைவாழ் மக்கள் எல்லாமே ஹிந்தி பேசுறாங்க. நிறைய மிக்ஸ் மேட்ச் இருக்கு. வெறும் ஒரு போர்டு மட்டும் வச்சுட்டா போதுமா, டிஎன் போர்டு மாத்தினா மட்டும் போதுமா, ஒரு பெரிய டிஸ்கனெக்ட் வந்துருக்கு. இதெல்லாம் தாண்டி தான் ஒரு படம் என்டர்டெயின் பண்ணும்ல. ஸோ வந்து நீங்க ஆக்சுவல் நல்ல எலிமெண்ட்ஸ் வச்சிருந்தாலும் எங்களுக்கு இருக்க இவ்வளவு தடைகளை தாண்டி நாங்க எப்படி படத்தை வந்து நாங்க கன்சியூம் பண்றதுன்ற ஒரு கேள்வியோட கார்டன் போச்சு எனக்கு. நான் இப்பதான் ஆக்சுவலி ஜஸ்ட் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் படத்தை. எனக்கு ஒரு பெரிய ஒரு கஷ்டமா இருந்த விஷயம் என்னன்னா, சென்சர் சர்டிபிகேட்ல வந்து ஒரு டைம் டியூரேஷன் இருந்தது. ஐ திங்க் 165 minutes, க்ளோஸ் டு 2.5 hours மேல. ஆனா படம் அந்த ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அது இல்லாத மாதிரி தான் இருந்துச்சு. வெரி ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இருந்துச்சு. ஸோ ப்ராப்ளம் நிறைய சீன் எடிட்டிங்ல தூக்கியிருக்காங்கன்றது கிளீனா தெரியுது. அது யார் செஞ்ச காரியம்னு புரியல. அது பிரபு சாலமன் அவருக்கு தெரிஞ்சு நடந்ததா, இல்லை அவரும் வந்து வாஸ் ஹி ஃபோர்ஸ்ட் டு டூ தீஸ் கட்ஸ். ஏன்னா வந்து அவர் சொன்ன மாதிரி ட்ரெய்லர்ல இருக்கிற சீன்ஸ் எல்லாம் காணாம போதுன்னா அதுக்கு யோசிச்சிருப்பாங்க. விஷ்ணு விஷால் வந்து இஸ் நாட் ஒரு சும்மா ஒரு 2-bit ஆக்டர் கிடையாது. அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு, அவருக்குன்னு ஒரு செட்டப் இருக்கு. ஸோ அப்ப நீங்க வந்து அவரை வந்து நீங்க ஒரு
யூ ப்ரொஜெக்ட் ஹிம் டு பி ஒரு ஆன்டை ஹீரோ மாதிரி பண்ணிட்டு அதுக்கு ஒரு க்ளோஷர் இல்ல, அவர் என்ன ஆர்க் இருக்கு எதுவுமே சொல்லல. then there is a terrorist angle to this film. அவங்களையும் வந்து நீங்க ஒரு நரேஷன்லாம் வருது ஒரு கேரக்டருக்கு, மாடர்ன் அப்படின்ற ஒரு கேரக்டர். சரி வந்து பார்த்தா என்ன பாகுபலி மாதிரி பார்ட் 2 எடுக்க போறோம், நம்மளுக்கு வந்து ஆரம்பிச்சுட்டு ஸ்பாயிலர் கொண்டாங்க. அப்ப நீ why are you building up a character if you want to skill them na, which means அந்த படத்துல இருந்திருக்கணும், அவங்களுக்கு ஒரு ஆர்க் இருந்திருக்கு, போலீஸ் வந்து அவங்களை அட்ராசிட்டி பண்ண போறாங்கன்னு அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு. நான் வந்து அந்த படத்தை அப்படியே நான் ரைட் ஆஃப் பண்ண விரும்பல. ஏன்னா இட்ஸ் வெரி கிளியர் தட் தேர் வாஸ் a vision, there was something அந்த படத்தை சுத்தி நடந்திருக்கு. ஆனா அது நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறதான பேச முடியும். அவங்க மனசு சுத்தம், அவங்க பண்ண வேலை கரெக்ட், பட் நம்ம பாக்குறது நம்ம புரிஞ்சுக்கணும்னா இல்ல கஷ்டம். சீக்கிரம் இன்னும் 2-3 வருஷத்துல ரிலீஸ் த சாலமன் கட்னு வரணும். நாம ஆரம்பிக்கலாம், ரிலீஸ் த PS கட் நம்ம ஆரம்பிக்கலாம். ரிலீஸ் த சாலமன் கட், சைடர் சாலமன் வந்துட்டோம் நம்ம. ஸோ இல்லை எனக்கு என்ன இன்னும் சர்ப்ரைசிங்காக இருக்குன்னா வந்து பிரபு சாலமன் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவரோட படங்கள்ல கத்துக்கிட்ட விஷயங்கள்னு சொல்லி பேசுவார். படம் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வார்த்தை வைக்கணுன்றது அவரோட வந்து, ஏன்னா டிராஃபிக்ல வந்து ஒருத்த ஹோர்டிங் போஸ்ட் பார்க்கலாம்னா 3 வார்த்தை மைண்ட் நிற்கும், 2 வார்த்தைனா வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பான், மிக்ஸ் மேட்ச் பண்ணிப்பான்னு சொல்லிட்டு அதோட அவரோட சிக்னேச்சரை வச்சிருக்காரு. அதே மாதிரி படத்தோட லென்த் பத்தி அவர் சொல்லியிருப்பாரு. ஒரு வாட்டி தியேட்டர் விசிலுக்காக போயிருந்தப்போ இவர் தான் டேரக்டர் தெரியாம ஒரு ஆப்ரேட்டர் வந்து சிகரெட் வந்து இப்படி ரீல வச்சுட்டாராம். ஸோ வந்து பொசிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது ஏன் அப்படி பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே, நான் லென்த்தா இருக்கு, அடிச்சு வரணும் உட்கார மாட்டான், நாங்களே கட் பண்ணி தூக்கி போட்டுருவோம். ஸோ வந்து அதனால என்னோட லென்த் வந்து ரொம்ப வந்து ப்ரிசைஸா இருக்கணும்னு பார்ப்பேன்னு சொல்லிட்டு பேசுற ஒரு டேரக்டர் கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் இப்படி இருந்துக்க கூடாதுன்றது தான் என்னோட நியாயமான ஒரு குழப்பம். somewhere something went wrong majorly. ஸோ அப்படியே நம்ம பேசிட்டோம். அடுத்த சம்திங் சம்வேர் வென்ட் ராங் மேஜர்லி வந்து காட்ஸிலா வர்சஸ் காங். ஏதோ ஒரு டைமென்ஷன்ல எங்கேயோ ஒரு ஹாலோ அடுத்து நடந்த சம்பவத்தினால வருஷமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்டா சண்டை போடுறீங்க வந்து பாவங்க அந்த ஹாங்காங் கஷ்டப்பட்டு லைட்லாம் கட்டுறாங்க. கால்காக பார்க்க மாட்டீங்க, ஹாங்காங்காக பாக்குறீங்க. கிங்காங்க பாக்குறீங்க, ஹாங்காங்க பாக்குறேன். நல்ல லைட்டா சூப்பர் லைட் நியான் லைட்ஸ் தான் திடீர்னு பார்த்தா ஒரு மதி லைட்டா இருப்போம் அப்படின்ட்டாங்க. சித்தார்த் அபிமன்யு இருட்டுல வாழ காட்ஸிலா வாழ அங்க ஹாங்காங் மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க. இல்ல எனக்கு என்ன சரி கழுத நீங்க வந்து இவ்வளவு பேர்கிட்ட வந்து காப்பாத்துறீங்க, உலகத்தை நல்லதுதான். இவங்க ஏறி மிதிச்சு போன மீட்டிங்ல 10,000 பேர் செத்துருப்பாங்க போல. கொலாட்ரல் டேமேஜ், ஹாங்காங்கே கொலாட்ரல் டேமேஜ். இதுல இருந்து எவனாவது வந்து மீதிப்பட்டு செத்து போனவங்க வந்து ஃபேமிலி யாராவது வந்து அவனுக்கு ஒரு மெஷின் கொண்டு வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் காங் வெர்சஸ் காங். நான் எடுக்க போன போல செம்ம. பட் நீங்க அதோட நம்ம கிங் காங் வெர்சஸ் காட்ஸிலா நீங்க பாத்துருந்தீங்க. சோ விஷுவல் ஸ்பெக்டக்கிள் இல்லையா? ஆஃப் கோர்ஸ் ரொம்ப ரொம்ப வருஷமா எதிர்பார்த்த ஒரு ஒரு ஃபினாலேன்னு சொல்லலாம். ஏன்னா மான்ஸ்டர்வர்ஸ்ன்றது ஒரு ஃப்ரான்ச்சைஸாக மாறப்பட்டு ஃபர்ஸ்ட் அந்த காட்ஸிலால வந்து காட்ஸிலால முக்கால்வாசி படத்துல காட்ஸிலா காணுங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு ஆரம்பிச்சு அப்புறம் அதில் ஒரு படம் வந்து அப்புறம் காங்கை திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணி இப்போ ஒரு ஃபினாலேவாக தான் வந்திருக்கு காட்ஸிலா வர்சஸ் காங். ஸோ இந்த படத்துக்கு ஆப்வியஸாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தி. இந்த வருஷத்தோட இங்கிலீஷ் கமர்ஷியல் சினிமாவில் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம் ஆஃப் த இயர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இந்த படம். அண்ட் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா அந்த எதிர்பார்ப்பை ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. பட் ஜஸ்ட் டூயிங் வாட் வாஸ் சப்போஸ் டு டூ. எனக்கு அதான் படத்தை ரொம்ப பிடிச்சிச்சு. ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. நான்சென்ஸ் இல்லாம நீ என்ன இதால எதிர்பார்க்க இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி இருந்துச்சு. சண்டை போட்டோம் அவ்வளவுதான், உனக்கு சண்டை போடு அப்படின்னு சொல்லி ஒரு ஏவேடிக்கை பார்க்க. ஸோ எனக்கு அந்த சிம்பிளிசிட்டி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யூ ஜஸ்ட் வாண்டட் போத் ஆஃப் தெம் டு கோ ஹெட் ஆன். அண்ட் இது வந்து 66ல அந்த ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். அவங்க 2 பேருமே ஒரு ஒரு மோதல் இதாச்சு. அண்ட் இந்த என்டையர் மான்ஸ்டர்வர்ஸ்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா 2 மிருகங்களுக்குமே இட் ஹாஸ் அ வைட் ஹிஸ்ட்ரி. ஒரு ரொம்ப ஒரு ட்ரெடிஷன் இருக்கு, ஒரு ரிச் ட்ரெடிஷன். அந்த ரிச் ட்ரெடிஷனை இவங்க வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறப்போ ஆஸ் அ ஃபேன் பாய் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்துல இவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் ஏற்கனவே ஃபைட் பண்ணாங்கன்னு சொல்றது இட்ஸ் ஜஸ்ட் அ கால் பேக் டு 60ஸ்ல வந்த. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த படத்துலேயே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சீன்ல வந்து ஹெலிகாப்டர்ஸ் மூலியமா காங்கை கூட்டிட்டு அண்டார்டிகா போவாங்க. இட்ஸ் அ டைரக்ட் கால் பேக் டு ஃபர்ஸ்ட் ஒரு வந்த காங் படத்துல ஒன்று வந்து பலூன் வச்சு கூப்பிட்டு போவாங்க. ஸோ நான் இது எப்படி பார்க்கறேன்னா டெக்னாலஜி வரல நம்மளால என்னென்ன நினைக்கிறோமோ அதை அழகா காட்ட முடியுது இப்போ. ஸோ அதோட வளர்ச்சியா ஒரு இதுவாக பார்க்குறேன். அட் சேம் டைம் அந்த பழைய படங்களுக்கு வந்து ஒரு அழகான ஒரு என்ன சொல்றது ஒரு கால் பேக் நாஸ்டால்ஜியா வேல்யூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அண்ட் எனக்கு அந்த 2 ஃபைட்லுமே யார் ஜெயிப்பான்னு கேட்டா இட் இஸ் குவைட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். 2 பேருக்கும் ஒரு சமவெளியில 2 மான்ஸ்டர்ஸை வச்சு பார்த்தோம்னா ஈஸியா வந்து அந்த காட்ஸிலா ஜெயிச்சிடும். அது காரணம் வந்து அது அட்டாமிக் பெத்ல பவர் இருக்கு. நம்ம வந்து டெக்னிக்கலி ஒரு குரங்கு வளர்ந்த குரங்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லைக் அட்டாமிக் பெத்து கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக காங் செய்யற அந்த சில்மிஷங்கள்லாம் இருக்கு பாருங்களேன். சில்ரே சர்வர் ஆக்சுவலா ஏன்னா அது ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்துச்சு. அட் சேம் டைம் ஃபன்னாகவும் இருந்துச்சு.
எனக்கு படத்தை பிடிக்காம போன பெரிய விஷயம் வந்து இந்த படத்தோட இருக்கிற மேஜர் சீன்ஸ் எல்லாமே எனக்கு ப்ரொமோஷன்லேயே காமிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ்ன்றது பெருசா இல்லை. அஃப்கோர்ஸ் there's a huge twist in the end. அந்த ட்விஸ்ட்டுமே அந்த சீரீஸை ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும் அந்த ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு தெரிஞ்சது தான். அண்ட் தட் ஹேப்பன்ட் as well. ஸோ எனக்கு அப்போது ஆக்ஷனில் தான் நீங்கள் ஆக்ஷன் தான் மெயினாக நீங்கள் அது ஒரு செல்லிங் பாயிண்டாக வைக்கிறப்போ அந்த ஆக்ஷன்மே முக்கால்வாசி சீரியல் நீங்கள் ப்ரொமோஷன்ற பேர்லேயே போட்டு காமிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நான் படத்துக்கு வந்து எதாவது பார்க்க போகிறேன்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அது என்ன தெரியும் ஒரு ஐமாக்ஸ் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப நான் ஏற்கனவே ட்ரெயிலரில் பார்த்து தான் பெருசாக பிரம்மாண்டமாக பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சே தவிர இந்த ஃபிலிம் டின் சர்ப்ரைஸ் மீ. அண்ட் ஹியூமன் கேரக்டர்ஸ் இந்த மாஸ்டர் படங்கள்ல இந்த ஹியூமன் கேரக்டர்ஸ் எழுதுறதே கொஞ்சம் கஷ்டம் தான். வெரி ஹானஸ்ட். நம்ம 90s அந்த காட்ஜிலா படத்துலையுமே அது பெரிய குற்றச்சாட்டாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாலிவுட் காட்ஜிலா படம். ஸோ இப்போ வரைக்குமே அந்த ஹியூமன் கேரக்டர்ஸ் எப்படி எழுதுறதுன்னு தெரியல. பிகாஸ் பீப்புள் ஆர் பேயிங் டு சி ஒன்லி த மாஸ்டர்ஸ். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் காட்ஜிலா படத்துலேயும் குற்றச்சாட்டாக இருந்துச்சு. காட்ஜிலா காட்ட மாட்டீங்க அப்படின்னு அவங்க விஎஃப்எக்ஸ் எல்லாம் கம்மியாக வச்சுக்கிறதுக்கு காட்ஜிலா காட்டவே இல்லை ஃபர்ஸ்ட் படத்தில். இங்கே அதை காட்டுறப்போ எனக்கு அவங்களே போதும்ன்றப்போ ஆப்வியஸ்லி there has to be a human connect. அதுக்கு ஒரு ஸ்டோரி லைன் கொண்டு வராங்க. அண்ட் they've done a decent job with the story as well. And they know மக்கள் இதை பார்க்கறதுக்கு பெருசா விரும்பலை அப்படின்றதுனால ஓரளவு டீசெண்டாக வச்சிருக்காங்க. இருக்கிறதே எனக்கு கொஞ்சம் லைட்டாக கடுப்பாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து the way it cuts between the முக்கியமான சீன் அண்ட் இந்த சீன். பட் ஆன் த ஹோல் எனக்கு படம் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருந்துச்சு. இந்த மாஸ்டர் வாஸ் இனிமேல் தொடருமா அப்படின்னா இனிமேல் தான் தெரிய வரும். தேர்ஸ் அ ரூமர் தட் மாஸ்டர் வாஸும் பசிபிக் ரிமோட யூனிவர்ஸும் சேர்ந்து படம் பண்ணுறதா ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது நடந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா பசிபிக் ரிமில் கைஜூஸை பில்ட் பண்ணுறது அவங்களோட குறிக்கோள். ஸோ அதுலேயும் ஒரு ஹாலோ தியரி மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ ரெண்டு உலகமும் ஒன்றா வந்துச்சுன்னா இட் கேன் மேக் வே ஃபார் பிகர் யூனிவர்ஸ் மாதிரி தோணுது. ஸோ லெட்ஸ் see if that works out. இவ்வளோ டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒண்ணுமே புரியாம தியேட்டர்ல போய் யாரே இப்படி 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தீங்களே அது எதுவுமே புரியாத நானாவே இந்த படத்தை பார்த்தோம். நீங்க சொன்ன மாதிரி காங் வந்து மண்டே உடைச்சு காங் விவசாயம் இல்லையா உடைச்சு மாவுல வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை முன்னோர்கள் சொன்னதை காங் இன்னைக்கு பண்ணிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துங்க பிக் ஸ்கிரீன். அண்ட் நான் திருப்பி மாஸ்டர் பத்தி பேச நினைக்க வேண்டாம். பட் அந்த மாஸ்டருக்கு அப்புறம் இவ்வளவு it required a monster to like bring back the audience. அவ்வளவு பேரோட படம் பார்க்கறது சேஃப்டி ப்ரிகாஷன் தான் பார்த்தோம். ஆனாலும் நல்லா இருந்துச்சு. இந்த ஹூட்ஸ், த விசில்ஸ், த சியர்ஸ் கரெக்டுங்க. காட்ஜிலா vs காங்லாம் வந்து தியேட்டர் அப்படின்றது ஒரு விஷயம் திருப்பி கூட்டு வருது. பட் லெட்ஸ் மூவ் ஆன் டு காட்ஜிலா காங் பார்த்தோம். அஃப்கோர்ஸ் மான்ஸ்டர் வாஸ் எல்லா மக்களுக்கு திருப்பி வரலாம். நார்மல் பீப்புள் வரும்போது பக்லைட் அப்படின்ற ஒரு படம் இல்லை நெட்ஃப்ளிக்ஸ்ல வந்து இந்த வாரம் வந்து சானியா மல்ஹோத்ரா தங்கல் படத்துல நடிச்சவங்க ஒரு ரொம்ப இது பிரம்மாண்டம்னா இவ்வளோ சின்னதம் ஒரு வீட்லயே முடிச்சிட்டாங்க. ஒரு வீட்டில் ஒரு யங் விடோ அவங்க வந்து ஒரு 3 monthsலயே அவங்க கணவரை இழக்க வேண்டிய ஒரு கண்டிஷன் வருது. அதுக்கப்புறம் அந்த டீலிங் வித் த லாஸ் வந்து அழகாங்களா இல்லையா அப்படின்ற படம் தான். யூ என்ஜாய் தி ஃபிலிம் குவைட் இல்லையா? லைட்டா. ஆமா லைட்டாவா லைட்டா. ஓ மை காட். நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். நீங்க தான் படத்தை பார்த்தீங்க. நான் பார்த்தேன். கரெக்ட். ஸோ பக்லைட் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். ஏன்னா நம்ம ஜென்ரலாக வந்து லாஸ் அப்படின்னு பேசும்போதோ இல்லைன்னா வந்து ஒரு ஜென்ரல் இழவு அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து ஒரு பயங்கரமான எல்லாரும் ஓன் அழுவுறதா இருக்கட்டும். நம்ம ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் வந்து ஆக்சுவலி சொல்லான்ற ஹரிதா ஷமீம் தமிழ்லையும் மதுமிதா அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப அழகாக டீல் பண்ணாங்க டெத் அப்படி. அது அந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ஹிந்தியில பாக்குற மாதிரி இருந்துச்சு. டீலிங் வித் ஒரு உமன் வந்து டீல் பண்றாங்க. அவங்க வந்து ஒரு திடீர்னு வந்து அவங்க புருஷனை பத்தியான இன்ஃபர்மேஷன் ரிவீல் ஆகுது. அது வந்து ரொம்ப மெலோட்ராமேட்டிக்கா போகாம நீட்டா அழகா அந்த ஒரு இந்த ஒரு மஸ்ட் பி ஹார்லி 20s அந்த பொண்ணு சந்தியா அப்படின்ற கேரக்டர் அவங்க வந்து அந்த எப்படி டீல் பண்றாங்க. அவங்க வந்து அவங்க புருஷனை வந்து ஹி ஹாஸ் an affair. அது ப்ரீ மேரேஜ் இருந்துச்சு. ஸோ அதில் டீல் பண்றது ஹவு மேரேஜஸ் ஒர்க் இன் இந்தியா. அது ஒரு அரேஞ்ச் மேரேஜா மிடில் கிளாஸ் ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கும் போது நம்ம ஜென்ரலா சினிமால பாக்குற அந்த அன்யூன் உடனே வந்துடாது. ஸ்லோவா வரும். கபோர்ட்ல இருக்கிற ஸ்பேஸ் எனக்கு கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற இடம் ஒரு அவங்க ஹஸ்பண்டோட கபோர்ட் நீட்டா இருக்கு இவங்களுக்கு இல்லை எனக்கு இடம் கொடுக்கல. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நல்லா நல்லா இருந்துச்சு. இட்ஸ் ஸோ நைஸ் டு சி ஒரு யங் ஆக்டர் டேக் திஸ் ரோல். ஒரு நீட்டான ஒரு படம். அஃப்கோர்ஸ் இட் ஹேஸ் கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கும். மோர் இம்பார்ட்டன்ட் அஸ்ரோஷ் ராணா கேரக்டர் வந்து அவர் மாமனாரா பிளே பண்ணிருப்பாரு. நம்ம அவர் தமிழ் சினிமா எப்படி யூஸ் பண்ணணும்னு யோசிச்சு பார்த்துட்டு இல்ல நம்ம ஜென்ரலா ஆஷா வித்யார்த்தி மாதிரி ஆக்டர்ஸ்லாம் வந்து ஹிந்தியில அவங்க என்னெல்லாம் பண்றாங்கன்னு தெரியாம நம்ம இருந்துருவோம். திடீர்னு அவங்க வந்து அவங்க பாஷையில ஒரு படத்துல பார்க்கும்போது ஓ
ஓ இதுதான் வருமா நீங்க இவ்வளவு நல்ல நாங்க தான் உங்களை வந்து பண்ணல அப்படின்ற ரியலைசேஷன்லாம் வந்து எனக்கு வந்து ஒரு படம் வந்து பக்லேட். எனக்கும் பிடிச்சது வந்து அந்த டார்க் ஹியூமர் தான். பிகாஸ் நீங்க சொன்ன மாதிரி அந்த கிரீஃப்ன்ற ஒரு விஷயத்துல வந்து நம்ம வந்து மலையாள படம் ஈமா யூ பார்த்தோம். ஸோ அதுவாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு அகைன் நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிளாக இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக வந்த ஹரிதா ஷோனோட ஏழையாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு 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 துக்க சம்பவத்தை மையமாக வச்சு, பட் அதில் அது மட்டுமே துக்கமாக இருந்தாலுமே கூட அது சுற்றி இருக்க விஷயங்கள்ல ஹியூமர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம ஊரில் டு பி வெரி ஹானஸ்ட் நம்ம தமிழ் சினிமாவில் அது ரொம்ப வருஷமாக டேபுவாக தான் பார்த்த ஒரு விஷயம். அதை பிரேக் பண்ணி எனக்கு அங்கே ஒரு டார்க் ஹியூமர் பண்ண முடியுன்றது நீங்கள் சொன்ன மாதிரி அது காட்ஜில்லா மாதிரி ஒரு பிரம்மாண்டமான உலகத்துலேருந்து தம் தூண்டு ஒரு வீட்டுக்குள்ள அழகாக பண்ணுறப்போ எனக்கு அதுவே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். இதுக்குள்ள ஒரு சின்ன ஸ்டோரி இருக்கு, அதை சொல்லாமே அப்படின்றப்போ ஏன் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ யோசிச்சுட்டு இருக்கோம், இதுவே ஒரு அழகான ஸ்டோரி இதுக்குள்ளே இருக்கே அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தட் வாஸ் ஃபேஸ்டினேட்டிங் ஃபார் மீ. ரெண்டாவது வந்து எனக்கு அந்த ஹியூமர் ஒர்க் ஃபார் மீ வெரி வெல். அது காரணம் வந்து இட் ஃபெல்ட் வெரி நேச்சுரல். யாருமே காமெடி பண்ணணுமே பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு வீட்டில் இறந்தாங்கன்னா அவங்க செத்தவர் வந்து அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஒரு விதத்தில் ரிலேட்டடாக இருப்பாங்க. அண்ணனா இருக்கும், பிள்ளையா இருக்கும், ஹஸ்பண்டா இருக்கும், இந்த மாதிரி போயிட்டு இருக்கப்போ அவங்க அதை எப்படி ரியாக்ட் பண்றாங்க. ஒருத்தருக்கு வந்து எனக்கு இனிமேல் நான்வெஜ் சாப்பிட முடியாதுன்னு வருத்தப்படுவாங்க, ஒருத்தரெல்லாம் சாப்பிடவே முடியாதுன்னு வருத்தப்படுவாங்க, ஒருத்தருக்கு முடி வெட்டி ஆகணுமேனு வருத்தப்படுவாங்க, ஒருத்தருக்கு வந்து இன்சூரன்ஸ் அமௌண்ட் எங்கே போகுதுன்றது வருத்தப்படுவாங்க. ஸோ அதுக்கு இவங்க என்னென்ன பண்றாங்கன்னா அது எதுவுமே அவங்களுக்கு காமெடியா தெரியாது. அவங்களுக்கு வந்து நான் ஏதோ ஆயிடுச்சு, நான் இது ரியாக்ட் பண்ணி ஆகணும்னு அவங்க ரியாக்ட் பண்றது அது நம்மளுக்கு காமெடியா இருக்கிறப்போ தட் ஒர்க்ட் வெரி வெல் ஃபார் மீ. அண்ட் ஐ எம் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் சாயனி. I really like the web series that she does. எனக்கு தெரிஞ்ச வெப் சீரிஸ்ல, ஹிந்தி வெப் சீரிஸ்ல ஐ திங்க் ஷீ இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்ஸ் இன் த கண்ட்ரி. அண்ட் அவங்களுக்கு ஒரு மீட்டி ரோல், சின்னதாக இருந்தாலும் ஒரு நல்ல ரோல் கொடுத்து இட் ரிவால்வ்ஸ் மோஸ்ட்லி அரௌண்ட் சாயானி, ரிவால்வ்ஸ் மோஸ்ட்லி அரௌண்ட் சானியா தான், பட் சாயானிக்கு ஒரு நல்ல ரோல். ஸோ தட் ஈக்குவேஷன் பிட்வீன் தோஸ் டூ இருக்கு பாருங்க, அது ஈஸியாவே கொஞ்சம் ரொம்ப அக்லியா காமிச்சிருக்கலாம். கரெக்ட். பட் அது ரொம்ப அழகா ஈஸியா, ஆமா அதை வந்து நீ யாரு எனக்கு நான் யாரு உனக்குன்ற மாதிரி ஈஸியா போயிடலாம். பட் அதையும் தாண்டி அது ரொம்ப அழகா அங்கேயும் ஒரு எமோஷனல் ஒரு இடத்துல வந்து ஷி பிரேக்ஸ் டவுன். பட் அது ரொம்ப அழகாகவும் ரொம்ப ஒரு மெச்சூர்டாகவும் எடுத்துட்டு போன விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அஃப்கோர்ஸ் ஏதாவது சம் கிளீஷேஸ் லைக் ஒரு முஸ்லீம் ஆங்கிள் வரும். ஸோ இந்த மாதிரி சில கிளீஷேஸ் இருக்கு. இட்ஸ் நாட் பர்ஃபெக்ட் ஃபிலிம், பட் இட் வாஸ் வெரி என்டர்டெய்னிங் ஃபார் மீ. உட்காந்து வீட்டில் நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்குறப்போ நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு அப்படின்னு தோணுன படம் எனக்கு. ஸோ டாக்கிங் அபவுட் ஒரு வீட்டில் நடக்கிற விஷயம், ஒரு வீட்டில் சாவு அப்படின்ற நடக்கிற விஷயம், ஒரே வீட்டில் சாவோடு எடுக்கிறவங்கன்ற நீங்க பார்த்த படம் கலா, டொவினோ தாமஸோட மலையாள படம். செம்மடி அடிச்சாங்கல்ல, இன்னும் எல்லாரும் பேசுற விஷயம் அதுதான். ஸோ ஹவ் வாஸ் தி ஃபில்ம்? இந்த படத்தோட அழகே வந்து அந்த வயலன்ஸை தாண்டினதும் அந்த படம் தான் அப்படின்றது தான் அந்த படத்தோட ஒரு பெரிய வெற்றி நான் பார்க்கறேன். இந்த படத்தோட யூஎஸ்பி ஓகே, அடிச்சுட்டே இருக்காங்க, ரசம் வந்துட்டே இருக்கு, அதை தாண்டி ஏன் அது பண்றாங்க? பண்றவர் யாரு, அடிக்கிறவர் யாரு, அடி வாங்குறவர் யாரு? அடி வாங்குறவர் எப்ப அடிப்பாரு? அடிச்சா அடி வாங்குறவன் அடிச்சா என்ன ஆகும்? அடிக்கிறவனுக்கு என்ன ரீசன்னால வந்து அவன் வீழ்ந்து போறான். இதை பத்தின ஒரு விஷயம். அண்ட் இவங்களை பாக்குற உலகம் இது என்னவா பாக்குது இந்த சம்பவத்தை அப்படின்ற ஒரு சின்ன ஒரு கிரக்ஸ் தான் ஒரு வீட்டுல மட்டும் தான் நடக்குது. நீங்க படம் பாக்குறப்ப உங்களுக்கு தெரியாது, நம்ம லேண்ட்ஸ்கேப் பெருசா மூவாவே இல்லைன்றது உங்களுக்கு யோசிக்க. ஒரு வீடு அண்ட் அது இன்னொரு ஒரு தோட்டம், நம்ம பிளாஷ்பேக் கால் பேக் பண்றப்போ ஒரு தோட்டம், இது ரெண்டு இடத்துல மட்டும் தான் படமே நடக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு கிளாஸ்ட்ரோபோபிக்கால நீங்க ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. ஏன்னா அவ்வளோ வந்து ஒரு ஸ்டோரி போர்டு வச்சு பிளான் பண்ணி ஒவ்வொரு ஷார்ட்டுமே ஒரு காமிக் ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும். நீங்க அது மட்டுமே ரேண்டமா உட்காந்து இந்த ஃப்ரேம்ஸ் அப்படிலாம் போடுவாங்கல்ல, அது நீங்க ரேண்டமா எப்போ வேணா நீங்க ஃப்ரீஸ் பண்ணிங்க, எப்போ ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தாலும் ரொம்ப ஃப்ரேம் அழகா தான் இருக்கும். அது வந்து இப்பேற்பட்ட ஒரு புயலுக்கு மத்தியில ஒரு பூ பூக்க தானே செய்துன்ற மாதிரி சண்டை போட்டே இருப்பாங்க, ரேண்டமா பட்டப்படி பறந்துட்டு இருக்கோம். அது இப்படி பார்த்தா இவங்களை பார்த்தா எப்படி இருக்கு, யாராவையும் சண்டை போட்டு இருக்காங்க மாதிரி பார்க்கும். ஸோ வந்து அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும், ஒரு இன்செக்ட்ஸ் மேட் பண்ற மாதிரி போயிட்டு இருக்கும். இது எல்லாமே வந்து அதுங்களுக்கு இவன் ப்ராப்ளம் இன்சிக்னிஃபிகண்ட். அண்ட் சொல்ல போனா இந்த கான்ஃபிளிக்ட் தெரிஞ்சு படம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து கான்ஃபிளிக்டே இதுக்காக அடிச்சுக்கிறீங்கன்ற மாதிரி இருக்கும். அண்ட் வந்து பட் ஒரு பர்சனலா வரப்போ என்னோடதுன்னு வர்றப்போ எனக்கு வலிக்க தானே செய்யுன்ற ஒரு விஷயம் தான். அப்படி வச்சு ஒரு பண்ற ஒரு கதை களம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. பட் அகெயின் வந்து எனக்கு இது கொஞ்சம் எடுத்துட்டாங்களோ, நல்ல ஐடியா தான், நல்லா இருக்கு, ஆனா ஏன் வந்து கொஞ்சம் செல்ஃப் இன்டெலிஜென்ட் ஆயிட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு மனுஷனோட அட்டென்ஷன் ஸ்பேன் 40 நிமிஷம் தான் இருக்கு, அதனால நம்மளுக்கு எஜுகேஷனல் பீரியட்ஸ் 40 நிமிஷம் தான் போடுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மேஜர் ஒரு ஸ்டண்ட் ஒரு ஃபேஸ் ஆஃப் சீக்வன்ஸ் 40 நிமிஷம் வரைக்கும் என்னால் பார்க்க முடிஞ்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயுமே ஒரு நல்ல ஒரு ஹை பாயிண்ட் வருது. அதுக்கப்புறம் தொடர்ந்து வரக்கூடிய சில விஷயங்கள் வந்து எனக்கு பெருசாக கதைக்கு ஆட் ஆன் பண்ணலை. அதை வந்து நீங்க கொஞ்சம் முன்னாடியே கொண்டு வந்துட்டு நீங்க வந்து பண்ணியிருந்தா நான் இன்னும் என்ஜாய் பண்ணியிருப்பேன் தான் சொல்றேன். நோபடி டு சே இப்படி பண்ணியிருந்தா தான் நல்ல சினிமா அப்படி இல்லைன்றதுல எனக்கு ஒரு வியூவர் எனக்கு அதுக்கு மேல அட்டென்ஷன்
எனக்கு ரசிக்கிற தன்மை வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியாயிருச்சு. எனக்கு அடாடாடாடாடா கொஞ்சம் முடிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி போயிடுச்சு எனக்கு. பட் அது சொல்லி முடிக்கிற விஷயம், இதுக்கு லீட் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காரு டொவினோ அண்ட் மூர் அப்படின்ற ஒரு நபர் பண்ணியிருக்காரு. அண்ட் டொவினோ ஹஸ் பீன் சோ ஜென்ரஸன்ல ஈகோலாம் கிடையாதுங்க. அவர் ப்ரொடக்ஷன், அவர் தான் ஹீரோ. அவர் பேர் நீங்க காஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மூர் பேர் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ அந்த ஒரு புரிதல், ஏன்னா வந்து நான் நிறைய சொல்லிட்டு ஸ்பாயில் பண்ணிட்ட மாதிரி இருக்கும். பட் கதாபாத்திரத்துக்கான ஒரு கணம் வச்சுதான் அந்த ஆர்டர் வருது. அப்படி மாறுறதுக்கு வந்து ஒரு ஹீரோ வந்து ஓகேவா இருக்காரு அப்படின்றது நல்ல ஒரு ப்ராக்ரெசிவான ஒரு விஷயம் தான். பட் இது ஒரு குளோரிஃபிகேஷன் ஆஃப் வயலன்ஸா, ஏன்னா அதுதான் ஒரு கிரிட்டிசிசமாவும் இருக்கு இந்த படத்துல. பிளட் ஷெட் அப்படின்றது வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்ற ஒரு கிரிட்டிசிசம் வந்துட்டே இருக்கு இந்த படத்தை. ரத்தம் தெறிக்க இருக்கு. ஆமா, எல்லாரும் வந்து பேசுறது, இந்த படம் பத்தி பேசுறது வந்து இப்போ நீங்க அந்த வயலன்ஸ் குளோரிஃபிகேஷன் சொல்ற மாதிரி எல்லாரும் சொல்ற விஷயம் அவ்வளோ ரத்தச்சரித்திரத்தை பாக்குற மாதிரி இருக்குன்றாங்க. ஸோ அது ஹவ் டு யூ சீ தட் ஆங்கிள்? இல்லை, எனக்கு அது ரொம்ப நியாயமா பட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து ரத்தம்ன்றதே நம்மளுக்கு வேற வேற மாதிரி பார்ப்போம். சிலருக்கு வந்து அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரத்தம் பெருசு கிடையாது, பிள்ளைக்கு வந்தால் ரத்தம் பெருசு ரொம்ப முக்கியமான விஷயம். சிலருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அடிப்பட்ட விஷயம் கிடையாது, நம்மளுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு அந்த மாதிரி. அண்ட் வந்து பேஷன் ஆஃப் கிரைஸ்ட்ன்ற படம் வந்து கடவுள் ரத்தம் வந்து அவங்களுக்கு வலிக்குமா, கடவுளுக்கு ரத்தம் வருதா அப்படின்னா ஜீசஸ் படம் ரொம்ப சேஃபா ப்ளே பண்ணிடுவாங்க. கஷ்டப்பட்டோம் சொல்லி கஷ்டமே பட்ட 3 அடி தானே அப்படின்ற மாதிரி தோணிரும். அடி இவ்வளவு ரத்தம் வாங்கியிருக்க முடியுமா, ஒரு சினிமால இவ்வளவு காட்ட முடியும்னா மனுஷன் எவ்வளவு வாங்கியிருப்பாரு அப்படின்ற ஒரு எண்ணம் வர்றப்பதான் அது வந்து மற்ற எல்லா ஜீசஸ் ஃபிலிம்ஸ் காட்டிலும் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் வந்து அதிகமா வந்து இம்பாக்ட் வந்து பேங் ஆனா இருக்கு வயலன்ஸ்க்காக. ஏன்னா அதுலயே ஒரு சாமி படம் தான் டெக்னிக்கலா இருக்கு. ஸோ அதுலயே வந்து வயலன்ஸ் இருந்தப்போ இந்த படத்துல வயலன்ஸ் ரொம்ப தேவையா தான் இருந்துச்சு. அண்ட் எந்த லெவலுக்குன்னா ஒரு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபுல்லா பேன் ஷார்ட் வரும் எங்கெல்லாம் ஒரு ரத்தம் சிந்தி இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து பாத்தீங்கன்னா சில படத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து அது ஒரு இருக்கிறது 6 லிட்டர் ரத்தம் தான் எவ்வளோட கொட்டிருப்பீங்கன்ற மாதிரி இருக்காது. பட் பரவாயில்ல, ஒருத்தர் விழுந்து எந்திரிச்சு போனானா இங்கெல்லாம் செதறும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். அண்ட் முடிச்சுட்டு இருக்கும்போது 2 பேருமே அப்படியே வந்து அவ்வளவு இதுக்கு மேல முடியாதுன்ற மாதிரி தான் விட்டுருப்பாங்க. பட் இது வந்து லாஜிக் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா அதுல ஒரு சின்ன ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டும் வருது. ஒரு மனுஷனால இவ்வளோ அடி வாங்கி எந்திரிச்சு நிக்க முடியுமா, கால்லாம் உடஞ்சு போகுது, கால்ல டிஸ்லோகேட் ஆகுது, ஓடுறாங்க, எப்படி முடியுது அப்படின்ற ஒரு விஷயம். ஃபுல் கொக்கிக்கோ வந்தோட படமே இருக்கு. ஓகேவா, அடிக்கிறவரும் சரி அடிவாசம் இந்த மட்டும் தான் இருக்காங்க. அதுக்கான ஒரு சின்ன ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்டும் இருக்கு. நீ வந்து இந்த லாஜிக் பேசணும்னா இந்த எலிமெண்ட் வச்சிருக்கேன் பாடுறதுக்கான ஒரு எலிமெண்ட்டும் வைக்கிறாங்க. அண்ட் இது அந்த மூர் கேரக்டர் ரொம்ப ஒரு யதார்த்தமான கேரக்டர் கிடையாது. ஒரு மாதிரி வந்து ஒரு சாங்டா தான் இருக்காரு. அவர் ஏன் இப்படி பண்றான்றதுக்கான ஒரு காரணம்லாம் எனக்கு அப்படி யோசிச்சுக்கலாம் அந்த மாதிரி வச்சிருக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன இந்த மாதிரி படம்லாம் வந்து தமிழ்லயும் வந்து பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் ஒரு ஆதங்கம். அதுக்கு சீக்வல் ஒன்று ஸ்வீட்டா பண்ணி சூரியகலா சந்திரகலாம் பண்ணி ஸோ நைஸ் வாட்ச். நம்மளுக்கு வந்து என்னன்னா இது ஏன் நான் வந்து இது வந்து ரொம்ப ஒரு வருஷம் கழிச்சு நான் இந்த படத்தை பார்க்க வர படம் வருதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கண்டிப்பா தோணுங்க இதே நீங்க வந்து இவ்வளவு வருஷம் எடுத்தீங்கன்னு எனக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஷூட்டிங் ஒரு போன மாசம் தான் முடிச்சுட்டு வந்து ரேப் டப்னு போட்டாங்க, படம் வந்துருச்சு. இந்த டைமுக்கு நீங்க என்ன படம் எடுக்கிறீங்க, என்ன உங்க கதை கிழமை என்ன நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணி என்ன டெலிவரி பண்றீங்கன்றது எனக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அதனாலதான் டாக்கிங் அபவுட் ஒரு பிளான் வச்சு வருஷம் வெயிட் பண்ணி படம்லாம் சாய்னா அப்படின்ற ஒரு படம் ரொம்ப வருஷமா பிளான் பண்ணி யாரோ வச்சு எடுத்து கடைசியா பரிணீதி சோப்ரா, அமல் குப்தே எடுத்துருக்கிற படம். நான் பார்த்தேன் அந்த படத்தை. என்னோட ப்ரீவியஸ் ஜாப் as a ஸ்போர்ட்ஸ் ஜேர்னலிஸ்ட் நிறைய ஃபாலோ பண்ண ஸ்போர்ட் பேட்மிண்டன். அதனால சாய்னா நேவால் பற்றின விஷயங்கள் கேள்விப்பட்ட அவங்களுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இருக்கிற ஈக்குவேஷன் அதெல்லாம் வந்து ஆன் ஸ்க்ரீன் பார்க்கறது ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாம் கரெக்டாக அவங்க மேட்சஸ் ஆடும் போதும் சரி பக்காவாக அவங்க ஷார்ட்ஸ் பரிணீதி வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த ரோலை வந்து. ஸோ சாய்னா ஓவர் ஹெட் ஸ்மாஷ் அடிக்கிறதும் சரி, ஃபோர் ஹேண்ட் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. லிட்டரலி ஒரு செக் பாக்ஸ் வந்து சாய்னா வாழ்க்கை நடந்த முக்கியமான விஷயம் என்னெல்லாம் வச்சு எல்லாம் இருக்கு இந்த படத்துல. லைக் அவங்க வந்து ஷீ இஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் ஒலிம்பிக் மெடல் இன் பேட்மிண்டன், காமன்வெல்த்ல ஃபர்ஸ்ட் கோல்ட் ஜெயிச்சவங்க, யங்கஸ்ட் நேஷனல்ஸ் ஜெயிச்சாங்க, சப் ஜூனியர் ஜெயிச்சாங்க, ஸ்டேட் எல்லாம் பண்ணாங்க, எல்லாமே இருக்கு படத்துல. பட் சம்வேர் நம்ம ஒரு பயோபிக் ஏன் இந்தியாவில் எடுக்கவே முடியாதுன்றது வந்து ரொம்ப ஒரு நம்புற ஒரு ஆள் நானும். ஏன்னா வந்து உண்மையை சொல்ல முடியாது. நம்ம ஊர்ல they take offense for everything. ரைட்டோ ராங்கோ அது அஃபென்ஸ் இருக்கு, அவ்வளோ பேர் இருப்பாங்க. அண்ட் சாய்னா நேவால் இஸ் ஸ்டில் லிவிங் இல்லையா, நமக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லெஜெண்ட். ஸோ அவங்கள பத்தி நீங்க படம் எடுக்கும் போது அஃப்கோர்ஸ் யூ கான்ட் சே வாட் ஆல் வென்ட் ராங். நம்ம தோனிலையும் இதை பார்த்தோம். தோனியில் என்ன ஸ்மார்ட் பிளேனா வந்து 2011 முடிச்சுட்டாங்க அந்த படத்தை.
ஸோ அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நடந்த கொஞ்சம் கான்ட்ரவர்சிஸ் தான் படத்தை அட்ரஸ் பண்ணல. ரொம்ப அபத்தமா பார்த்தோம் சஞ்சுல பார்த்தோம். சஞ்சுல வந்து ஒயிட் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயிட் வாஷோட வேற வார்த்தை இருந்தா அது பண்ணலாம். அவங்க தப்பே பண்ணாத மாதிரிங்களா இருந்துச்சு. Okay, as a film, I'm completely okay with Sanju. As a film, I'm okay with Saina. But the point is, பயோபிக் நீங்க சொல்லும் போது ஐ எக்ஸ்பெக்ட் ஒரு லெவல் ஆஃப் ஒரு உண்மை எதிர்பார்க்கறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா பப்ளிக் ஃபாலோ அவுட் இருந்துச்சு. அவரோட கோச் புலேலா கோபிச்சந்துக்கும் அவங்களுக்கு ஒரு ஃபாலோ அவுட் இருந்துச்சு. அதுக்கு காரணம் நிறைய விஷயம் சொல்றாங்க. அது நம்ம லெட்ஸ் நாட் கோ இன்டு தோஸ் ஸ்பெகுலேஷன்ஸ். பட் இந்த படத்தை சொல்ற காரணமான்னு கேட்டா இல்ல, அது ரொம்ப அபத்தமான ஒரு காரணமா இருக்கு. பிளஸ் அவங்க யாருமே அடுத்த கோச் எங்க போறாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த கோச் என்ன பண்றாங்க, தென் ஹவு ஷி கேம், தென் ஷி வென்ட் பேக் டு கோபிச்சந்தோட அகாடமி எல்லாம் தெரியும். பட் இதுல வந்து சில கேரக்டர் பேர் மாத்திட்டாங்க. கோபிச்சந்த் பிகம்ஸ் ராஜன் ஹியர், அந்த மாதிரி சில விஷயங்கள் அது ஏன் எதுக்குன்றது நமக்கு தெரியல. எஸ்பெஷலி when you know that is Saina and you call அவங்களோட கோச்சை ராஜன் கூப்பிட்டீங்கன்னா சிரிக்க தான் முடியும். ஏன்னா we know it's not ராஜன். அது நீங்க என்ன மாத்தி சொன்னாலும் அவரை வந்து சவுத் இந்தியன் வேற காமிப்பீங்க, அவரை வந்து தெலுங்கு வேற பேசுவாரு, ஆனா பேர் ராஜன்னா வந்து வெற்றி கோச்சு போறன்ற மாதிரிதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் எனக்கு வந்து சுத்தமா செட் ஆகல. ப்ராப்ளி பிகாஸ் ஐ நோ சோ மச் அபவுட் அந்த ஃபீல்ட் அண்ட் அபவுட் தோஸ் பீப்புள் தெரியும் போது இல்லையே நீங்க மிஸ் பண்றீங்க, நீங்க வேறுண்டே மாத்துறீங்களேன்னு இருக்கும். அண்ட் கஷ்யப்போட ரோல் இருக்கு. கஷ்யப் வந்து அவரும் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிளேயர். ஹே சாய்னா வெரி குட் சியர் லீடர் மாதிரியே காமிச்சிட்டாங்க. அஃப்கோர்ஸ் சாய்னா பத்தி படம் எடுக்கும் போது கஷ்யப்புக்கு ஃபுல்லா நீங்க வந்து காமிக்க வேண்டாம், பட் இதை விட பெட்டரா காமிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. அண்ட் ஃபேமிலியை கூட வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஃபேமிலி காணும். அந்த ஃபேமிலி தான் அவரை வந்து பூஸ்ட் பண்ணி நிக்க வைக்கணும், ஒரு பாயிண்ட்ல காணும். ஸோ சம்வேர் எல்லாமே டிக் பண்ண வேண்டிய நிலைமைக்கு போனதுனாலயோ என்னவோ தெரியல, நிறைய விஷயம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி தோனி படத்துல 2011 ஸ்டாப் பண்ணதுனால அவங்க அந்த ஊர்ல இருந்து வந்து ஒரு டிக்கெட் கலெக்டர் ஆயிட்டு கேப்டன் ஆயிட்டு வேர்ல்ட் கப் ஜெயிச்சு கொடுத்தாருன்ற ஒரு ஆர்க் இருக்கு. இங்க வந்து இட் பிகம்ஸ் கொஞ்சம் ரொம்ப வைல்ட் ஸ்கேப். அவங்க கம்பேக் தோத்தாங்க, திருப்பி வந்துட்டு வேர்ல்ட் நம்பர் 1 ஆகுறாங்க, எல்லாமே நீங்க காமிக்கும் போது சில விஷயத்துல கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகுதோ, அதனால வந்து எனக்கு அவ்வளோ கனெக்ட் ஆக முடியலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஓவராலா படம் பாத்தீங்கன்னா நான் இந்த படம் தியேட்டர்ல பார்க்கும்போது there was a family along with me. நான் 2 சின்ன குழந்தைங்க இருந்தாங்க. ஸோ அந்த 2 குழந்தைங்களை வந்து ஒருத்தவங்க வந்து அவங்க பார்க்கும்போது கை தட்டுறதா இருக்கட்டும், ஒரு அதை என்ஜாய் பண்றதா இருக்கட்டும். இதுல ஒரு பயோபிக் ஒரு லைன் வரும். The line comes that இந்த சாய்னா அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்த டைமுக்கு இந்தியாவுக்கும் இந்த ஸ்போர்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. நான் இந்த படத்தையும் அந்த மாதிரி தான் பார்க்குறேன். இந்த படத்தை பார்த்து எங்கேயாவது ஒரு ஊர்ல வந்து யாராவது ஷட்டில் பேட் தூக்கிட்டு நானும் விளையாட போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு படமா இது இருக்கு. வெரி சேஃப் ஃபில்ம். அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு, என்ன படத்தை மார்க்கெட்டே அவங்க பண்ணல. எக்ஸாக்ட்லி, அதான் நான் பார்த்தா தானே எல்லாம் தோணும். அது ஏன் தெரியல. எஸ்பெஷலி இந்த ஸ்டேட் லைக் தமிழ்நாடு வேர் நம்ம பார்த்துட்டோம் தியேட்டருக்கு திருப்பி வந்த ஆடியன்ஸ் வந்து தமிழ்நாடு தான். நிறைய ஆடியன்ஸ் வரல தமிழ்நாடு. அஃப்கோர்ஸ் இந்த தெலுங்கு ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் வேற, அங்கேயும் இந்த 2 ஸ்டேட்ஸ்லயும் அஃப்கோர்ஸ் அவ்வளோ ஆடியன்ஸ் வந்தாங்க. நீங்க அங்கெல்லாம் நீங்க கொஞ்சம் கூட you're not publicizing your film. It's sad. நான் சொன்ன மாதிரி நான் வந்து ஃபேமிலி 2-3 பேர் தான் படம் பார்க்குறோம். And it's not a small film. It's பரிணிதி சோப்ரா நடிக்கிற ஒரு படம். It is directed by someone who wrote Tare Zameen Par, who directed Stanley Kadamba. It's backed by someone Saina Nehwalன்ற பேரு. ஆனாலும் நீங்க எதுவுமே சொல்ல, நான் சொன்ன பேசிட்டு இருந்த மாதிரி தான். நம்மளாம் சினிமா ஜேர்னலிசம் இல்ல, நமக்கு இந்த வாரம் என்ன படம் வந்து லிஸ்ட் போடலன்னா இந்த மாதிரி ஒரு படம் வந்து தெரிஞ்சிருக்காரு. And it didn't even get a lot of shows. I think somewhere they missed a trick. இந்த மாதிரி ஒரு படம் which supposed to be ஒரு empowering ஒரு மெசேஜ் சொல்ற படம், ஒரு மக்களுக்கு போய் சேர வேண்டிய படத்தை வந்து நீங்க மக்களுக்கு நீங்களே சேர்க்கலன்னா how will people react to this film ன்ற மாதிரி தான் இருக்கும். I think on that சரியா சர்வ் பண்ணல. Saina serve பண்றவங்க நீங்க பண்றீங்கன்றதா. I think on that very nice note, I think it's time to wrap up this week's edition of Nala Reviews Nala Cinema. As always, நாங்க சொல்றது வந்து thank you for supporting us and comment section சரி எங்களோட ப்ரொஃபைலும் சொல்றீங்க வந்து இது பண்ணுங்க அது பண்ணுங்க. ஸோ thank you for reaching out to us and letting us know what to do, what not to do. And அடுத்த வாரம் இன்னும் நிறைய படங்கள் வருது. I think we are back to ஒரு மேஜர் தமிழ் ஃபிலிம் ரிலீசிங் நெக்ஸ்ட் வீக். சுல்தான் வருது, கூடவே நாகார்ஜுன அவரோட வைல்ட் டாக் வருது. நிறைய பெரிய பெரிய படங்கள், பெரிய ஸ்டார்ஸ் ஒரு படங்கள் வருது. We are expecting that to ஒரு தியேட்டர்ஸ் திருப்பி காட்ஸில்லா vs காங் ஆரம்பிச்ச ஒரு விஷயத்த வந்து இனிமே போக போக வர வாரங்கள்ல தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல ஒரு growth-ஆ தியேட்டரிக்கல் ரன் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கும் இருக்கு.
எங்களுக்கும் அது வி ஸ்டில் ஸ்ட்ராங்லி பிலீவ் தட். அண்ட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி ஸ்டே சேஃப், மாஸ்க் அப், எவ்வளோ சேஃபாக இருங்க. வி சீயிங் வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட் அஸ். ஸோ ஐ திங்க் ஆன் தட் காஷியஸ் நோட், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் NRNC. இது நான் அவினாஷ் ராமச்சந்திரன், கோபிநாத் ராஜேந்திரன் அண்ட் நவீன் தர்ஷன் சைனிங் ஆஃப். நன்றி, வாய்ப்பு.